அன்புள்ளம் கொண்ட பாசமிகு சகோதர சகோதரிகளே, அன்பு தங்கைகளே, இன்றைய முதல் வாசகம் அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 11ஆம் அதிகாரம். அரசன் ஜோவாஷ், தமிழில் யோவாசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் இன்றைய முதல் வாசகம். படிக்க படிக்க இதனுள் எவ்வளவு விஷயங்கள் புதைந்து கிடக்கின்றன என்பதை என்னால் அறிந்த முடிந்தது. குருவாகி இத்தனை ஆண்டுகளாகியும் இந்த நிகழ்வை பல முறை படித்திருந்தும் பல புதிய விஷயங்களை கடவுள் காட்டினார். முதல்ல இந்த அரசன் யோவாசினுடைய கதை நமக்கு தெரியணும். அவங்க பாட்டி பேரு அத்தலியா. என்னாலியா? அத்தலியா பாட்டி பேர். அவங்களுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன்தான் யூதாவை ஆண்டு வந்தான். அவன் திடீரென இறந்து போக பாட்டிக்கு ஒரே வருத்தம். தன் மகன் இறந்துட்டான், இனிமே யார் நம்ம நாட்டை ஆளுவாங்க? என் மகன் இறந்து போனதால் இனி எவனும் இந்த நாட்டை ஆளக்கூடாது என சொல்லி எல்லாரையும் கொன்றொழிக்கிறாங்க, எல்லாரையும் கொல்றாங்க. எந்த அளவுக்குன்னா, அந்த பாட்டி ரொம்ப கொடுமையான ஒரு பாட்டியாக இருந்திருக்காங்க. வழக்கமாக பாட்டிங்க அவங்க தான் பாசமாக இருப்பாங்க. ஆனால் இந்த பாட்டி வித்தியாசமாக இருக்குது. தன்னுடைய மகள் அகசியாவின் மகனையும் கொல்ல துடிக்கிறாள். பாருங்க, மகன் இறந்து போயிட்டான். அடுத்த மகள் இருக்கிறா, அகசியா இருக்கிறா. அவளுக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவன்தான் இந்த கதை மாந்தர் யோவாசு. அந்த யோவாசையும் கொல்ல துடிக்கிறாள் இந்த அத்தலியா. ஆனால் என்ன செய்கிறார்கள்? உறவினர்கள் சிலர் எல்லாம் ஒன்று கூடி அந்த 1 வயது பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டு பாட்டிக்கு தெரியாம அந்த குழந்தைய ஆண்டவரின் இல்லத்தில் மறைத்து வைக்கிறார்கள். ஒரே ஒரு செவிலி தாய் 2 பேரும் சேர்ந்து ஆண்டவரின் இல்லத்தில் வளர்றாங்க. 6 ஆண்டுகள் கடவுளின் இல்லத்தில் மறைக்கப்பட்டு, கோவிலுக்குள் மறைக்கப்பட்டு வளர்ந்த ஒரு பிள்ளைதான் இந்த யோவாஸ். பிறகு என்ன நடக்கிறது பாருங்கள். 7ஆம் ஆண்டிலே குரு யோயாதா, அவர் ஒரு நேர்மையான குரு. அவர் அரசிக்கு தெரியாம, அந்த பாட்டி அரசி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த அரசிக்கு தெரியாம இந்த பிள்ளைக்கு திருப்பொழிவு செய்து, இனி இவன்தான் யூதாவின் அரசன், தாவீதினுடைய வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கடவுள் அருளாசி வழங்கி இருக்கிறார். எனவே இவன்தான் கடவுள் விரும்புகிற அரசர்னு 7 வயது சின்ன பிள்ளை அந்த நாட்டின் அரசனாகி, ஒரு தூண், அரசன் நிற்கிற ஒரு தூணில் அப்படியே சாஞ்சிக்கிட்டு சின்ன பிள்ளை கிரீடம்லாம் அணிஞ்சு நிற்குது. பாட்டி கேள்விப்பட்டுட்டு வராங்க. அந்த பேரரசி உள்ள கோவிலில் நிற்கிறாங்க. பார்த்த உடனே சதி சதி, டியர்சன் டியர்சன்றாங்க. கத்துது அந்த பாட்டி, சதி, இது சதி அப்படின்னு. ஆனால் குரு அவளை கொல்லுங்கள், இங்கு கொல்லாதீர்கள், ஆண்டவரின் இல்லத்தில் யாரையும் கொல்லக்கூடாது, அவளை வெளியே அழைத்து சென்று கொல்லுங்கள். உடனே அவங்கள தூக்கிட்டு போய் கொல்லுறாங்க. பிறகு இந்த சிறுவன் 40 ஆண்டுகள் இஸ்ராயல் நாட்டை ஆட்சி செய்கிறான். பலவிதமான வாழ்க்கை பாடங்கள் பாருங்க. இதில் முதல் பாடம் நம்ம வாழ்க்கையில் நினைக்கிறது, இந்த உலகம் நமக்கு நினைப்பது ஒருபோதும் நமக்கு நடக்காது. பிரைஸ் தி லார்ட். கடவுள் நமக்கென திட்டங்கள் வைப்பார். நம்மை அழித்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும் என்று எண்ணற்ற நிகழ்வுகள் இந்த உலகில் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் கடவுள் நம்மை பாதுகாக்கிறார்.
நம்ம எவ்வளவு பாதுகாப்பு கடவுள் நமக்கு தருகிறார் பாருங்க. மிகப்பெரிய பாதுகாப்பு எது தெரியுமா? மிகப்பெரிய பாதுகாப்பு சில நேரங்களில் அடிக்கிறப்ப குழந்தை போயிட்டு அம்மாவை பின்னால் போய் மறைஞ்சிக்கும் பாருங்க, மறைஞ்சிக்கும். இல்லை கண்டுபிடிக்கலாம் விளையாட்டுங்கிறப்ப கூட அம்மா பின்னால் போய் மறைஞ்சி என்னமோ நமக்கெல்லாம் தெரியாத மாதிரி, நம்மளும் தெரியாத மாதிரி ஆக்ட் விடுவோம். எங்கே இருக்க, எங்கே இருக்கன்னு. அது அம்மா பின்னால் இருக்கும், கை கால் எல்லாம் தெரியும் தான். அரசிக்கு தெரியாதா எங்கே அந்த பச்சிளம் குழந்தை மறைக்கப்பட்டு இருக்கிறது என்று? இருந்தாலும் பாதுகாப்பு. கடவுளின் இல்லத்தில் 6 ஆண்டுகள் அந்த பிள்ளை மறைக்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறான். கடவுள் நம்மை எத்தனை முறை மறைத்து வைத்திருக்கிறார் பாருங்க. நான் யோசித்து பார்த்தபோது உண்மையில் கடவுள் நம்மை எதிலிருந்து மறைத்திருக்கிறார்? ஆண்டவரே, என்னை நீர் எதிலிருந்து மறைத்திருக்கிறீர்? கடவுள் வெளிப்படுத்தினார். எத்தனையோ பாவங்களிலிருந்து கடவுள் நம்மை காப்பாற்றி மறைத்திருக்கிறார். ஜோரா கரங்களுக்கு நம்ம கரங்களை தட்டி நன்றி சொல்லலாம். சிறு சிறு பாவங்கள், சிறு சிறு பாவங்களிலிருந்து கடவுள் நம்மை மறைத்திருக்கிறார். நாம் செய்த பாவங்களிலிருந்து நம்மை தப்புவித்து பெருமைப்படுத்தி இருக்கிறார். பாருங்கள், ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கிறேன் உங்களுக்காக. என்ன செய்கிறார் பாருங்கள். கடவுள் சொல்றார் ரொம்ப அழகா, 4வது அதிகாரத்தில் 7-8 வசனம். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றோர். உண்மையில் கடவுள் எவ்வளவு பாவங்களை நம்ம மறைச்சி இன்னைக்கு கூட நம்மளை அவரது ஆலயத்தில் மறைத்து வைத்திருக்கிறார். நன்றி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக நமது வாழ்வை வயதாக வயதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த அரசனை பெருமையாக பேசினார்கள். அந்த குட்டி பிள்ளை யோவாசு 6 வயது வரை மறைக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டான் பாட்டியிட்ட இருந்து. 7 வயசுல அரசன். அவனால் அந்த தோரா புத்தகத்தை தூக்க முடியுமான்னு தெரியவில்லை. சட்டங்களை எல்லாம் எப்படி படித்திருப்பான் என தெரியவில்லை. அவன் இஸ்ராயேல் மக்களுக்கு அரசன். தாவீதினுடைய வழிமரபினனாக கடவுள் உயர்த்துகிறார் பாரு. நமக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை என்றாலும் கூட கடவுள் தகுதியை தந்திருக்கிறார். நன்றி உள்ளவர்களாக இருப்போம். எத்தனை முறை கடவுள் நம்மை பெருமைப்படுத்தி இருக்கிறார். உண்மையில் நாம் அருட்சகோதரிகளாக இருக்க தகுதியா? நான் அருட்தந்தையாக இருக்க தகுதியா? எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை. நம்ம பிஷப் அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லுவார். எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை. நன்றி உள்ளவர்களாக இருப்போம். யோவாசு ஆனா அப்படி இல்லைங்க. நீங்க பின்னாடி குறிப்பேடு நூல்ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகள் ஆட்சி செய்யறான். அவருக்கு ஒரு அருமையான குரு யோயாதா. அந்த யோயாதா குரு இருக்கிற வரைக்கும் நல்ல பையனா வாழ்றான், நல்ல அரசனா இருக்கிறான். ஆனா பின்னாளில் கூடா ஒழுக்கம் கேடாய் முடியுங்கிறது மாதிரி அந்த குரு இறந்த பிறகு அவன் மற்றவருடைய பேச்சை கேட்டு கடவுளுடைய திருவுளத்தை அவமதித்தான். கடவுளுடைய திருவுளத்தை அவமதித்தான். பிறகு அவன் சாகரான். அவனுடைய பணியாளர் ஒருத்தனே அவரது படுக்கை அறையில் அவரை கொல்றாங்க. பிறகு என்ன செய்கிறார்கள் பாருங்கள். எல்லாரும் பெருமையா பேசினாங்க. இந்த பிள்ளை எப்படி பாராட்டப்பட வேண்டிய பிள்ளை. ஒரு 7 வயது வரை பாதுகாக்கப்பட்ட பிள்ளை, கடவுள் வளர்த்த பிள்ளை, கடவுள் நமக்கு கொடுத்த அரசன்லாம் பெருமையாய் பேசின அதே நாடு அவனை தூற்றியது. அவனை அரசர்கள் கல்லறைகளில் வைக்காதீர்கள் என்று சொல்லும் அளவிற்கு பாவங்களை செய்தான். பிறகு அவன் அரசர்களுடைய கல்லறைகளில் துயில் கொள்ள முடியாத நிலையில் அந்த யோவாசு
ஒரு அனாதை பிணமாக போனான் பாரு. சில நேரங்களில் மக்கள் சொல்லுகிறார்கள், கடவுள் நமக்கு உதவி செய்கிறார். எத்தனை முறைப்பா உதவி செய்வார்? ஒரு முறை உதவி செஞ்சாரு, ஒவ்வொரு முறையுமா உதவி செய்வார் என்று கேட்பார். நான் சொல்லுவேன், கடவுள் ஒவ்வொரு முறையும் உதவி செய்வார்தான். ஆனால் உதவிகள் வேண்டாம் என ஒதுக்கி வாழ்வோரிடத்தில் கடவுள் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே, உன் அறிவுரை எனக்கு வேண்டாம் என வாழ்வோர் இடத்தில் கடவுள் என்ன செய்ய முடியும்? நான் யோசித்து பார்க்கிறேன். நல்ல கள்வன் கதை நமக்கு தெரியும். அவன் வாழ்நாள் முழுவதும் தவறு செய்தான். ஆனால் பிறகு மனம் வருந்தியவுடன், இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என கிடைத்தது. ஆனால் இன்னொரு கதையை கொஞ்சம் அப்படியே மாற்றி பார்ப்போமே. ஒருவன் வாழ்நாள் முழுவதும் நல்லது செய்துவிட்டு இறுதியில் தவறு செய்தால் அவனுக்கு என்ன நடக்கும் என்பதற்கு நமக்கு விவிலிய உதாரணங்கள் இல்லை. ஆனால் விவிலியம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். எசேக்கியேல் புத்தகம் 33வது அதிகாரம் திருவசனங்கள் 7 முதல் பாருங்க. என் வாயினின்று வரும் வாக்கை கேட்கும் போதெல்லாம் நீ என் பொருட்டு அவர்களிடம் எச்சரிக்க வேண்டும். தீயோரிடம் நீங்கள் உறுதியாக சாவீர்கள் என சொல்லுங்கள். கடவுள் சொல்றார், தொடர்ந்து பாருங்க. மானிடா, உன் மக்களிடம் சொல், நேர்மையாளர் தவறிழைக்கும் போது அவர்களுடைய நற்செயல்கள் அவர்களை விடுவிக்கா. நேர்மையாளர்கள் தவறிழைக்கும் போது அவர்களது நற்செயல்கள் அவர்களை விடுவிக்கா, விவிலியம் சொல்லுது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் எவ்வளவு நன்றி உரியவர்களாக கடவுளிடத்தில் இருக்க வேண்டும். நாம் எவ்வளவுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக கடவுளிடத்தில் இருக்க வேண்டும். கடவுளால் வளர்க்கப்படுகிறேன், கடவுளால் பாதுகாக்கப்படுகிறேன். இன்றைய திருநாள் புனித அலோசியஸ் கொன்சகா துறவி வருகை பல்லவியாக நமக்கு கொடுக்கப்பட்டது. திருப்பாடல் 23 திருவசனங்கள் 4-3. கரைபடாத கைகளும் மாசற்ற இதயமும் உடையவர் யாரோ அவரே ஆண்டவரது மலையில் ஏறி அவரது திருத்தலத்தில் நிற்பார். கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பு ஆண்டவரே, இன்னும் நான் மாற வேண்டும். ஆண்டவரே, நினைத்து பார்க்கிறேன், சிறு வயது முதல் இந்நாள் வரை நீர் என்னை மறைத்து பாதுகாத்து வழிநடத்து வருகிறீரப்பா. எத்தனை முறை ஆண்டவரே, சில நேரங்களில் மருத்துவமனைக்கு செல்லுகிற போதெல்லாம் ஐயோ இந்த பிரச்சனை இருக்குமா, இந்த பிரச்சனை இருக்குமா என நோய் ஆய்வுக்கூறு நடைபெறுகிற போதெல்லாம் நீர் என்னை பாதுகாத்து, ஐயோ உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்கன்னு என்று சொல்லுகிற போதெல்லாம் நீர் என்னை மறைத்து பாதுகாத்து வருகிறீர். ஆண்டவரே, சிறு வயது முதல் இது நாள் வரை நான் செய்த பாவங்கள் உமக்கும் எனக்கும் மட்டுமே தெரியும். எல்லாவற்றிலும் மறைத்து நீர் பாதுகாத்து வருகிறீரே. எவருடைய குற்றங்கள் மறைக்கப்பட்டதோ அவர்கள் பேறு பெற்றோர் என விவிலியம் சொல்லுவதெல்லாம் என் வாழ்வில் நிகழ்ந்திருப்பதை நான் அறிவேனே. ஆண்டவரே, உன் இல்லத்திலே நான் தங்கியிருக்க வேண்டும். ஆண்டவரே, உமது திருவுளத்தையே நான் நாட வேண்டும். ஆண்டவரே, கொஞ்சம் கொஞ்சமாக என் உடல் ஆவி எல்லாம் உமக்கென வாழுகிற வாழ்க்கை முறையை நான் கடைபிடிக்க வேண்டும். என் மீது இரக்கமாயிரும். ஆமேன்.